குட்டீஸ்களே, இன்று நான் உங்களுக்கு ஒரு மிக அழகான ஆனால் தைரியம் நிறைந்த கதை சொல்லப் போகிறேன். அது பசுமையான காட்டில் வாழ்ந்த ஒரு குட்டி குரங்கு அரசனின் பயணத்தை பற்றியது. ஒரு காலத்தில் பெரிய மரங்களும் இனிமையான ஓசையுடன் ஓடும் நீரூற்றுகளும் நிறைய விலங்குகளும் இருந்த ஒரு பச்சை காட்டில் ஒரு குரங்கு அரச குடும்பம் வாழ்ந்தது. அந்த குடும்பத்தில் சுறுசுறுப்பும் கலாட்டாவும் நிறைந்த ஒரு சிறிய குரங்கு அரசன் இருந்தான். அவன் எப்போதும் விளையாடிக் கொண்டே இருந்தாலும் தனது அம்மாவை மிகவும் நேசித்தான். ஆனால் ஒரு நாள் காட்டில் ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. மரங்களில் இருக்கும் பறவைகள் பாடலை நிறுத்தின. காற்று கூட மெதுவாக வீசியது. அந்த அமைதிக்குள் ஒரு மந்திரக் காற்று வீசியது. மற்றும் குரங்கு அரசனின் அன்பான அம்மா ஒரு காட்டில் வாழும் மந்திரவாதியால் கடத்தப்பட்டார். இதை அறிந்த குட்டி அரசனின் உள்ளம் பதட்டமடைந்தாலும் அவன் ஓடிப்போகவில்லை. அவன் தன்னுள் ஒரு சிறிய தைரியச் சுடர் மேலெழுவதை உணர்ந்தான். அவன் தனியாகவே காட்டின் ஆழத்துக்குள் பயணம் தொடங்கினான். அந்த பாதை எளிதானதல்ல. இருட்டான குகைகள், உயரமான கொடிகள், ஆழமான குளங்கள் எல்லாம் அவனை சோதித்தன. ஆனால் ஒவ்வொரு தடையையும் கடந்து செல்லும் போது அவன் உள்ளத்தில் தைரியம் கொஞ்சம் கொஞ்சமாக பெரிதாகியது. காட்டின் ஆழத்துக்கு சென்றபோது மந்திரத்தின் குளிர்ந்த ஓசை அவனை சுற்றியது. அவன் நடப்பது மெதுவாகவும் கவனமாகவும் இருந்தது. இறுதியில் அவன் அம்மாவை கொண்டிருந்த மந்திரவாதியின் மாயக்குகையை கண்டுபிடித்தான். அந்த தருணத்தில் பயம் மீண்டும் அவன் உள்ளத்தில் தோன்றியது. ஆனால் குட்டீஸ்களே, அவன் பயத்திலிருந்து ஊடவில்லை. அவன் அதை எதிர்கொண்டான். தனது புத்திசாலித்தனமும் தைரியமும் கொண்டு மாயக்குகையின் சிக்கல்களை தாண்டி மந்திரத்தின் பலத்தை குறைத்து தனது அம்மாவை மீண்டும் பாதுகாப்பாக வீட்டுக்கு கொண்டு வந்தான். அவன் இன்னும் அதே சுறுசுறுப்பான குட்டி அரசன்தான். ஆனால் அவன் உள்ளத்தில் தைரியத்தின் ஒளி என்றும் பிரகாசமாக திகழ்ந்தது. குட்டீஸ்களே, இன்றைய கதையின் மாறல் என்ன தெரியுமா? பயத்தைக் கண்டு ஓடாமல் அதை தைரியமாக எதிர்கொள்வதே உண்மையான வீரத்தனம். நாம் சிறியவர்களாக இருந்தாலும் நம் மனதில் இருக்கும் தைரியம் நம்மை மிகப்பெரியவர்களாக மாற்ற முடியும்.